என்ன மாதிரியான உளவியல்ல இவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இதுக்கு எஜுகேஷன் முக்கியம். எஜுகேஷனை விட வேல்யூ சிஸ்டம் முக்கியம். அங்க வேல்யூ சிஸ்டம் இருக்கா? ஏதாவது எதையாவது அவங்க மதிக்கிறாங்களா? அவங்க எதையுமே மதிக்கிறது இல்லைங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோட சிலையை சுத்தியே துப்பி வச்சிருக்காங்க. நம்ம யோசிச்சேன், என்னடா அவங்க ஊர் நம்ம ஊர்ல எல்லாம் சிலைகள்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இவங்க ஒண்ணு காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா சாப் அது காவியிலே சாப் இப்ப போறேன் சாப்னு துப்பிட்டு போறாங்க. நம்ம ஊர்ல காக்கா ஒயிட்னா அவங்க வந்து ஏங்க நம்ம ஊர்ல காக்கா, அது காக்காங்க, ஒரு அக்ரணிங்க, அதுக்கு அறிவு இல்லைங்க. அது போகும்போது அது ஆகி போயிட்டு போகும். இன்ஃபேக்ட் அதுக்கு பின்னாடி ஒரு சென்ஸ் இருக்கு. காக்கா சும்மா போறது இல்ல. அது ஏன் ஆகி போகுதுன்னா அதுகளுக்கு வந்து த்ரெட்டன் ஆகிற ஒரு விஷயத்துல காக்காவோட ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு மேல அது ஆகி போகும். இது வந்து அதோடைய ஒரு நீங்க வந்து அதனாலதான் நம்ம யோசிப்பீங்கல்ல, நம்ம ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு ஒரு மரத்துக்கு அடியில போவோம். எவ்வளவோ இடம் இருக்கும்போது உங்க மேல இருந்து ஏன் ஆகி போச்சு? சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு நான் பாட்டு அந்த எலும்பு கூட அதுக்கு தான் போட்டுருப்பேன். நான் என்னங்க அதுக்கு த்ரெட்டன் பண்ண கரெக்டா மண்டையிலும் சிக்கன் மேலையும் போயிருச்சுங்க. ரீசன் என்னன்னா, அது ஆளுக அதுக்கு கீழே அது கூடு கீடு கட்டியிருக்கும். ஆளுகெல்லாம் கீழே நடமாட்டம் இருக்கிறாங்கன்னா அவங்களை விரட்டுறதுக்கு அது ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்தும். கரெக்டா எய்ம் பண்ணி தான் ஆகி போகுது. நீங்க நினைப்பீங்க எதர்ச்சியா போறது நம்ம தலையை கொண்டு போய் விட்டுட்டோம்னு, அது எய்ம் பண்ணி தான் ஆகி போகுது. நீங்க நிக்காதன்னு சொல்லிட்டு தான் ஆகி போகும். இது வந்து பேர்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அது வந்து விரட்டி விடுறதுக்கு அது ஒரு மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அதுல சிலைகள் என்ன ஆகுதுன்னா, சிலைகள் வந்து அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற விஷயமா இருக்கனால கரெக்டா சிலைக்கு மேல ஆகி போறதுங்கிறது அது ஒரு நார்மல். அதனாலதான் எவ்வளவோ இடம் இருக்கும்போது சிலையிலேயே எல்லாமே ஏன் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அதான். சின்ன ரிசர்ச் பண்ணும் ப்ரோ, எந்த தலைவர் சிலை மேல அதிக ஆய்ப்பு இருக்குன்னு அடுத்த வாரம் பார்த்து இல்ல த்ரெட்டனா அதுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னா எந்த தலைவர் அப்படி ஃபீல் ஆயிருக்கு? மேபி ட்ரிபியூட்டா இருக்குமோ அந்த வடவர்கள் அந்த தலைவர்கள் துப்புறது தலைவர் வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்து துப்பிட்டு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கும் விதமா இருக்கும். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து திருத்தணும். இவங்களுக்கு எஜுகேஷனா அங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள ஒழுங்கா பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கணும். அங்க என்ன நடக்குதுங்கிறத நாங்க சொல்லி தெரிய வேண்டாம். +2 பாஸ்ன்னு சொல்லி +2 ஃபெயில் ஏதோ ஒரு படம் ஒண்ணு இருக்கும் நாட்டுல. அங்க எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குது இதெல்லாம் அவங்க காட்டிருப்பாங்க அந்த படத்துல. அது போய் பாருங்க அந்த படத்தையே. அது இத்தனைக்கும் அது வந்து ஒருத்தருடைய பயோகிராஃபி. அப்ப அவர் பொய்யெல்லாம் சொல்லல. அங்க அப்படிதான் திருட்டுத்தனமா வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்? இவன் அந்த எக்ஸாம் அங்க இருந்து எழுதிட்டு அவன் அங்க இருந்து இங்க தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்க்கு அங்க இருந்து எழுதிட்டு வருவானா? அவனை நம்ம இங்க வேலைக்கு சேர்த்துக்கணுமா? என்ன தெரியும் அவனுக்கு? இங்க பேங்க்ல எல்லாம் எம்ப்ளாயிஸா ஃபுல்லா கொண்டு வந்து போட்டு வச்சுட்டாங்க வடக்கத்துக்காரங்கள. சண்டை போட்டோம் போன வாரம் என்னோட. அவனுக்கு வந்து தமிழ் எழுதி கொடுத்தா அவனுக்கு படிக்க தெரியல, இது அவனுக்கு இங்கிலீஷும் பேச தெரியல. அவன் எந்த மொழி தான் கத்துக்கிறாங்க எனக்கு புரியல. தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான், தமிழ் கத்துக்க மாட்டேங்கிறான். சரி இங்கிலீஷ் பேங்க்குக்கு வேலைக்கு வரான், அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஆச்சு கத்துட்டு வரானா? அதுவும் இல்ல, இங்கிலீஷ் எழுதி கொடுத்தாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் படிச்சுட்டு வராங்கன்னு ஒண்ணும் புரியல. அந்த மென்டாலிட்டி சாமியா இங்கிலீஷ்ல கத்தி விட்டா அப்படியே பயந்து பாக்குறான். ஆனா அவனுக்கு அது ஃபுல்லா புரியல. அந்த பேங்க்ல என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட தாங்க எல்லா இங்கிலீஷும் தெரியும், அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அவனுக்கே ஒண்ணும் தெரியல. அவன் பயத்துல பாக்குறாங்க, நம்மள திட்டுறான், என்ன திட்டுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இது என்ன மாதிரியான உளவியல் இங்க? அதான் சொல்றேன், இத வந்து நம்ம பேசித்தான் ஆகணும். இதை பேசுறது வந்து இது கூடாது, இதை நகைச்சுவைப்படுத்துறாங்கன்னா அது கூடாதுன்னா பேசாதீங்க. அவனை திருத்துங்க. அவன் ரொம்ப நாகரிகமா வாழ்றான், அவனை வந்து கீழே காட்டுறோம் அப்படின்னா நீங்க வந்து சொல்றதுல அவன் ரொம்ப கீழே வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க தான் நாகரிகமா காட்டுறாங்க. இவங்க தான் நாகரிகமா காட்டியிருக்காங்க அந்த வீடியோல. கான்ட்ரோவர்சிஸ் வேணாம்னு சொல்லி ரொம்பவே நாகரிகமா காட்டியிருக்காங்க. ஆனா அவன் பண்ண கூத்துக்கள், அவன் பண்றது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் எவ்வளவு அபியூஸ் நடக்குது தெரியுமா பெண்களுக்கு எல்லாம்? கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லைங்க. அங்க வடக்கத்திக்காரங்களா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்பாவிகள், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. வடக்கத்திக்காரன் சொல்றதுல பணக்காரனையும் சேர்த்துதான் சொல்றேன். மென்டாலிட்டி. ஏன்னா வந்து அந்த மட்டன் கறியை வந்து வீடியோ எடுத்து போட்டான்ல மதுரையில, அவன் பணக்காரன். அவன் வந்து அங்க ஏதோ கடையை ஏதோ வச்சிருக்கிற ஒரு முதலாளி. ஏன்னா சுத்தி அவங்க கடையை வச்சுட்டாங்க. அவன் எடுத்து போடுறாங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க தான். அவங்க எல்லாம் வந்து ஏலபாளைய கிடையாது. நம்ம இங்க என்னன்னா ஏலபாளைக்கும் அங்க பகுத்தறிவோ இல்ல வந்து அங்க வந்து ஒரு புரிதலோ ஒரு மனிதாபிமானமோ சுத்தமா கிடையாது. இவங்களுக்கும் சுத்தமா கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் கொண்டு வந்து இப்ப தமிழ்நாடு இந்த மாதிரி தென் மாநிலங்கள் எல்லாத்துலயும் கொண்டு வந்து இவங்களை விட்டு குடியாமரத்தை வைக்கும் பொழுது இது ரொம்ப அன்சேஃபான சிச்சுவேஷனா நமக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் பட்டாதான் நான் உணர்வேன்னு தமிழக மக்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள அவன் பூந்து என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போறாங்கிறத உங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வச்சு பார்க்க போறீங்க. சரி, இப்போ எனக்கு இந்த டவுட், இந்த நம்பர்ஸ் பத்தி நீங்க பேச, நம்ம எவ்வளவு இருப்போம் பாரு, 10 crores இருப்போமா நம்ம?